அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்ந்த நிர்வாகிகள் அதில் கலந்துக்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. எது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சமீப காலமாக போயிட்டு இருக்கிற நிறைய பிரச்சனைகள். இந்த பேட்டியின் போது, அந்த பிரஸ் மீட்டின் போது ஸ்ரீதர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஒருவர், அவர் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரவிட்டு வருது. அதாவது நேரடியாகவே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் அவரு தொடுத்திருக்காரு. மேற்கொண்டு வந்து ஃபேர் கிரிட்டிசிசம்னா என்ன, டெஃபமேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் கூட அவரு சொல்லியிருந்தாரு. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல சில கேள்விகளை எடுத்து அரசாங்கத்தை நோக்கி வச்சிருந்தோம். இங்க சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாம் தமிழர் கட்சியை நோக்கி அல்லது வந்து சமூக ஊடகங்கள் பயணிக்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்த பெண்களை நோக்கி திமுகவை சார்ந்தவர்கள், திமுக ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறாங்க, ஆபாசமான தாக்குதல்கள் வருது. அதுவோ சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்குதான்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம் இல்லைங்களா? அதே கேள்வியை வந்து யாராச்சும் கேட்க மாட்டாங்களா நாம் தமிழர் கட்சி சார்பில் முக்கியமான பொறுப்பாளர்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஸ்ரீதர் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப சிறப்பாகவே அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தார். அதாவது நீங்க எங்களுக்கும் போலீஸ் தானே, உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பேசிட்டாங்க அப்படின் போது அவ்வளவு காயப்படுறீங்க, புண்படுறீங்க போது எங்களுக்கும் அதே வழி தானே இருக்கும் அப்படின் போது, நாங்க கொடுத்த புகார்கள்லாம் என்னாச்சு? திருச்சி மாவட்டத்துல மட்டும் 200 புகார் பெண்டிங்ல இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க நாங்க கிட்டத்தட்ட 2000 புகார்கள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட அவர் பேசியிருந்தாருங்க. இப்படி இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அயற்சியும் ஒரு சோர்வையும் ஏற்படுத்துது. இது யார் தான் இதை முடிச்சு வைப்பாங்க, இது வந்து எப்ப முடியும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாத நிலை தான் நீடிக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய மிக மூத்த வழக்கறிஞரான ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் நீக்கப்பட்டது குறித்த நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, அது நம்ம கருத்து இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ள தலையிடுறதுலன்ட்டு சில காலங்களுக்கு முன்னாடியே நம்ம முடிவெடுத்தாச்சு. அதனால அதுக்கு நம்ம கருத்து இல்லை, அது அவங்க கட்சி, அவங்களுடைய முடிவு. இந்த நேரத்துல நான் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம் 2 தான். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாகட்டும் அல்லது வந்து மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களாகட்டும், நீங்கள் இனிமேற்கொண்டு கொடுக்கக்கூடிய புகார்கள், யாராச்சும் வந்து இப்போ உங்களுடைய தலைவர்களை ஆகட்டும் அல்லது உங்களுடைய குடும்பத்தை ஆகட்டும், அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை ஆகட்டும், யார் யாரெல்லாம் ஆபாசமா பேசுறாங்களோ அது எத்தனை பதிவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் புகார்களை நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டு நம்ம ஏதாச்சும் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் பதிவு போட்டுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நடவடிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டா கமெண்ட்ல வந்து கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? நீ போய் புகார் கொடு, போய் புகார் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால இவங்க ஆல்ரெடி சொல்றாங்க, நாங்க இவ்வளவு புகார் கொடுத்து வச்சிருக்கோம்ட்டு. அந்த புகார்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அவ்வளவு புகார்கள் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கு மேலேயாச்சும் எப்பப்பெல்லாம் இது மாதிரி நடக்குதோ அப்பெல்லாம் நீங்க போய் புகார் கொடுத்து அதை செய்தி ஆக்குங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க அதை செய்தி ஆக்குங்க. நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம், இப்படி இந்த நபர் இவரை பற்றி பேசியதற்காக, எங்களுடைய தலைவரை பற்றி பேசியதற்காக அல்லது அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசியதற்காக நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம்ன்றத பதிவு செய்யுங்க, செய்தி ஆகுங்க. அப்பதான் தெரியும். அப்படி தெரியும் போதுதான் ஓகே, இந்த அரசு, இந்த காவல்துறை வந்து சரிசமமா நடந்துக்குதா, அவங்க சம்பந்தப்பட்டவங்களை பேசிட்டாங்கன்றதுக்காக ஓவர் நைட்ல கைது நடக்குது அப்படின்னும் போது, இது வந்து அனைவருக்குமான அரசா அல்லது ஒரு தரப்புக்கான அரசாண்டு மக்கள் கிட்ட எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால இனிமேல் புகார் கொடுக்க தயங்காதீங்க. உங்களுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக உங்களுடைய லீகல் விங் மூலமா அதை நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அதை செய்தியாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க. இங்க பரவலாவே எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிலர் செய்யற அதிக பிரசங்கித்தனமா அல்லது வந்து அறவைக்காட்டுத்தனமா செய்யற செயல்கள் தான் இங்க இன்னசென்டா இருக்கிற பல பேருக்கான பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அல்லது வந்து பல பேருக்கு அழுத்தமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இன்டென்ஷனலாவே அவர் வந்து அவருடைய கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்றாரு, இன்டென்ஷனலாவே யாருன்னா வந்து பதிவு போடுவாங்களா அப்படின்றத அவரும் பாக்குறாரு. அங்க எவன் பதிவு போட்டாலும் அவனை டேக் பண்ணி ஐயா பாருங்க வந்திருக்கு, ஐயா பாருங்க இவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு உடன்பிறப்புகள் அங்க தயாரா இருக்காங்க. இவ்வளவும் இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழியாகட்டும் சொல்லாடலாகட்டும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய மொழியாகட்டும் சொல்லாடலாகட்டும், இங்க வந்து நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம் அல்லது வந்து 8 விழுக்காடு இருக்கிற கட்சியா இருக்கிறோம், ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அப்படிங்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம லாங்குவேஜ் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் நம்ம இப்படிதான் பேசிட்டு இருப்போம், நம்ம நாகரிகமா தான் பேசுவோம். அது நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கட்டுமேன்னு நான் சொல்ல வரேன். சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்றது அது கூட தப்புன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம மொழியே எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துட்டு போட்டுமே. அதாவது எதிரியா இருக்கக்கூடியவன் எந்த அளவுக்கு ஆபாசமான தாக்குதல் நடத்தி உன்னை சீண்டினாலும் கூட பதிலுக்கு கண்ணியமான பதில் அளித்து அதை விட தரமான பதிலடியை கொடுக்க கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆபாசம் தேவைப்படாது. அதை தான் நான் நம்புறேன்.
அதனால வந்து நம்ம ஸ்டாண்டர்டையே நம்ம உயர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்றேன், அந்த ஒரு சிலருக்கு மட்டும். அதே போல புலம்பெயர் சொந்தங்களுக்கும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுவும் ஒரு சிலருக்கு மட்டும்தான். தமிழ் தேசியவாதிகளுடைய நீண்ட நாள் கனவான, நீண்ட நாள் ஆசையான உலகத் தமிழர் ஒற்றுமை, ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு உறவு, அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது நீண்ட காலம் பிறகு இப்ப தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல வந்து தலைத்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிற இந்த காலத்துலதான் சாத்தியமாயிட்டு இருக்குது. எந்த ஒரு மூலையில உலகத்துல வாழ்ந்தாலுமே எல்லாருமே ஒரே உறவு தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிணைப்பு. ஆனா அந்த பிணைப்பை வந்து எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திராவிடம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டே இருக்கும். எப்பயுமே தமிழ்நாடு தமிழர்கள் வேற, உலக தமிழர்கள் வேற, இலங்கை தமிழர்கள் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க வேற, அல்லது வந்து ஜெர்மன்ல இருக்கக்கூடிய, கனடால இருக்கக்கூடிய, புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க எல்லாம் வேற வேற வேற, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நீங்க வராதீங்க, நீங்க பேசாதீங்க அப்படின்றத ரொம்ப தொடர்ச்சியாக அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கிற வகையில சில நேரங்கள்ல வந்து நம்முடைய சொந்தங்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருதோ அப்படிங்கிற மாதிரி தான். நண்பர் பாரிசாலன் அவர்கள் நேற்று அல்லது நேற்று முன்தினம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது வேற ஒருத்தருடைய ஒரு பதிவுக்கு ரிப்ளேவா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவை நான் இந்த இடத்துல படிச்சு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே மறுபடியும் அவங்க கடுமையாக விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதற்கு பதில் போடும்போது, நீங்கள் புலம்பெயர் தமிழர், உங்களை இந்திய அரசு தமிழக காவல்துறை கைது செய்ய முடியாது என்பதால் இவ்வாறு தவறாக காவல்துறை உங்களால் பேச முடியும். ஆனால் உங்கள் மீது உள்ள கோபத்தை இங்கே உள்ள எளிய தமிழ் தேசியவாதிகள் மீது தமிழக காவல்துறை காட்டும். இது நமது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் வலு சேர்க்க போவது இல்லை. தமிழ் தேசியவாதிகள் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருப்பின் இது போன்ற தேவையற்ற வெறுப்பு பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தமிழக காவல்துறை நமக்கு எதிரிகள் அல்ல. சரியான அரசியல்வாதிகளின் வழிகாட்டுதலில் காவல்துறை இருப்பின் அது மக்களுக்கான பாதுகாப்பு துறையாக செயல்படும். உங்களின் விமர்சனங்களை கண்ணியமாக எடுத்து வையுங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து எல்லாருமே இல்லைங்க. அதுவும் புலம்பெயர் தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்களுடைய நம்முடைய சொந்தங்களுடைய பாதுகாப்பாகட்டும், எந்த சூழலுமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. நமக்கு பல சூழல்கள்ல அதை நம்மளால உணர முடியும். அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அல்லது வந்து பொதுவெளியில சமூக ஊடகங்கள்ல பழகும் போதும் சரி, அவங்களால எந்த வித சிக்கலும் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸா இருப்பாங்க. ஆனாலுமே ஒரு சிலர் வந்து அதையே அட்வான்டேஜா பயன்படுத்துறாங்க. அவங்க புலம்பெயர் தமிழராகவும் இருக்கலாம், அல்லது இங்க தமிழ்நாட்டில் இருந்து அங்க போனவங்களா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு அங்கேயே செட்டில் ஆனவங்க அப்படியே கூட இருக்கலாம். என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே நம்மளை தேடி இவ்வளவு தூரம் எங்க காவல்துறை வரப்போகுது, நம்மளுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம்ல, அந்த ஒரு உணர்வுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீடியோ போட்டு ஆகட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் மூலமாகட்டும், இந்த மாதிரி சோசியல் மீடியாவாகட்டும், அவங்க ரொம்ப அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எழுதிடுறாங்க. ரொம்ப கடுமையா எழுதிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. இதுல சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய பரவலா தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இதை பாக்குறாங்க அப்படின்னும் போது, இந்த பதிவு போட்டவர் நம்ம ஊர்ல இருந்து போட்டாரா, வெளிநாட்டுல இருந்து போட்டாரா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சிடாது. அப்படின்னும் போது ஓகே இது ஒரு நார்மலான விஷயம் போல இருக்குது, இப்படி பதிவு போடலாம் போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் புதுசா ட்விட்டருக்கு வரவங்க, புதுசா சமூக ஊடகங்கள்ல வந்து செயல்படுறவங்க அவங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளும் அதே மொழியை பின்பற்றலாம், ஒன்றும் சிக்கல் வராதுன்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே டோன்ல அவங்க அங்க பதிவு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க சிக்கல் வந்துருது. இதுதான் வந்து பிரச்சனையா இருக்குது. அதனால குறிப்பா எங்களுடைய சொந்தங்கள் வெளியே இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பதிவுகளை போடும்போது நீங்க எங்களுக்கு வழிகாட்டுற அளவில் நீங்க போடுங்க. எங்களோட அதிகமா காயங்களையும் வலியையும் அடக்குமுறையும் பார்த்தவர்கள் அப்படின்றதுனால நீங்க என்ன வேணா நீங்க எழுத முடியும். இருந்தாலுமே கூட இங்க உலகத்தமிழர் ஒற்றுமை உள்ள இருக்கிற தமிழ், இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் எப்படியாச்சும் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற திராவிடர்களுக்கான வாய்ப்பை நீங்களே வழங்கிடக்கூடாது. அது நானும் சரி, நானாகட்டும் நீங்களாகட்டும் வழங்கிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தமிழ் தேசியவாதியாக என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேங்க. அதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ஐடிவிங்க பண்ணுதா அல்லது வந்து யார் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒரு சில ஃபேக் ஐடிகளை ஏவி விட்டு இந்த மாதிரி போயிட்டு ஒருத்தனை கடிச்சு வை, ஒருத்தனை அட்டாக் பண்ணு, ஒரு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு 20-30 ஐடிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி செயல்படுற மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சிகள் மீது காட்டுற கோபத்தை விட இங்க உள்ள தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மேல வந்து இன்னும் கடுமையான விமர்சனங்களை, கடுமையான தாக்குதல்கள் எல்லாம் காட்டுவாங்க. இதை பார்க்கும்போது இந்த மொழியில எழுதுறவங்களை பார்க்கும்போதும் இவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதில்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க வந்து ஒரு சிலரால இயக்கப்படுறவங்களா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு பிரச்சனை வராது.
ஆனா தமிழ் தேசியவாதி, நாம் தமிழர் ஆதரவாளர்ன்ற போர்வையில அவங்க எழுதக்கூடிய அந்த மொழியாடல்களை பார்க்கும்போது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓகே இது நார்மல் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தோன்றி அவங்க அந்த மாதிரி போயிட்டு வேற ஒருத்தங்களை எழுதி அல்லது வந்து அவங்க போய் ஆபத்தில் சிக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் எழுதி அவங்க ஒரு பிரச்சனைக்குள்ள உள்ளாயிடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரியான வேலைகளையும் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. அதாவது யாரா வேணா இருக்கலாம், நீங்க நான் வந்து பெயர் குறிப்பிட்டு இவங்க அவங்கன்னு கூட நான் அக்யூசியேஷன் பண்ண விரும்பல. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு டீமை வச்சுக்கிட்டு ஒருத்தரை போய் கார்னர் பண்றதுக்காக, கட்டம் கட்டுறதுக்காக, யாரோ ஒருத்தரை வந்து ஒரு டார்கெட்டட் அட்டாக் பண்றதுக்காக நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு அரசியலா பயன்படலாம். ஆனா அவங்களுடைய மொழிகளை பார்த்து யாரோ ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதனால கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சில பேர்கிட்ட சொல்லிக்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, அந்த சில பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதனால அது இருக்கட்டும், அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் வேற எதுவும் செய்தி இல்லை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.